கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து போவோம். யோவான் 3 யோவான் புஸ்தகம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 3வது வசனம். 3 யோவான் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் என்கிற தேவ மனுஷன் காயு என்று சொல்லப்படுகிற மனுஷனுக்கு எழுதுகிற சில வார்த்தைகளைத்தான் நாம் நேற்றைக்கு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த காயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது முதலாவது சொல்லுகிறார், நீ சத்தியத்தின்படி நேசத்துக்கு உரியவன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீ பிரியமானவன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, காயுவே உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நாலாவது, நீ சுகமாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆறாவதாக இந்த காயுவை குறித்து சொல்லும் போது, எனக்கு தெரிந்த சிநேகிதர்கள் அல்லது என்னுடைய சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். அதை அடுத்ததாக இந்த காயுவின் உண்மையை குறித்தும் இங்கு யோவான் சொல்லுகிறார். கடந்து போகட்டும். இப்போ இன்றைக்கு நான் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை, நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். மனிதர்கள் நடந்து கொள்வதற்கு பலவிதமான பாதைகள் உண்டு, பலவிதமான வழிகள் உண்டு, பலவிதமான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் அந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே கர்த்தருக்காக நடந்து கொள்வது என்பது, கர்த்தருக்காக நடந்து ஜீவிப்பது என்பது அது அவ்வளவு நல்ல ஆசீர்வாதமான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த 3 யோவான் 3ஆம் வசனம் சொல்வது, நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று சொல்லி. இப்போ இங்கு சத்தியத்தின்படி, அதாவது நடந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த நடந்து கொள்ளுகிற மனுஷனை குறித்து சொல்லும் போது, அவன் காயு என்கிற நல்ல மனிதனாக சத்தியத்தில் நடக்கிற மனிதனா இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இந்த சத்தியத்தில் நடக்கிறது என்றால் என்ன? சத்தியத்தில் நடப்பது என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:16. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்து கொள்ளுவதிலே இங்கு வேதம் சொல்லுகிறது, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அறிவோடு நடக்கிற ஒரு தன்மை, அதற்கு பேர்தான் நல்ல விவேகம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த காலம் கடைசியா இருக்கிறபடினாலே எல்லாமே வேகமாய் வந்துவிட்டது. விவேகம் இருந்த இடத்திலே இன்றைக்கு விவேகத்துக்கு பதிலாக வேகம் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேகமாய் ஓட வேண்டும், வேகமாய் உழைக்க வேண்டும், வேகமாய் சம்பாதிக்க வேண்டும், வேகமாய் பணக்காரராக வேண்டும், வேகமாய் நல்லா அனுபவிக்க வேண்டும், வேகமாய் காலத்தை முடிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒரு மாபெரும் பெரிய கொள்கையாகவே அநேகருக்கு இருக்கிறது. ஆனா வேகமாய் போகிறது, வேகமாய் காரியத்தை செய்வதை விட விவேகமாய் நடந்து கொள்ளுவது என்பது தான் வேதம் கற்றுக் கொடுக்கிற அருமையான ஒரு பிரமாணம்.
இந்த விவேகமாய் நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம் வாழ மாட்டோம். அப்ப எப்படி வாழுவோம்? ஒவ்வொன்றையும் விவேகம் என்கிற யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அதுக்கு நேரம் கொடுத்து அதன் பின்பு ஒரு முடிவெடுப்போம், அதன் பின்பு அந்த காரியத்தை செயல்படுத்தும். இதை நம்முடைய ஊழியத்துல நான் அடிக்கடி நம்முடைய ஜனங்களுக்கு நான் சொன்னது உண்டு. என்னன்னா, பல நேரத்தில் தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, தேவ மனுஷிகள் சொல்லுவாங்க, தேவ பிள்ளைகள் ஆலோசனை கொடுப்பாங்க. உடனே அதை மறுக்க மாட்டேன். நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இது புரியாது, உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். யார் ஆலோசனை சொன்னாலும் யார் வழி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனா உடனே செயல்படுத்த மாட்டேன். அதை அப்படியே கேட்டுக்கொண்டு வைத்து விட்டு நான் ஆவியிலே அப்படியே அசை போடுவேன். நிறைய சிந்திப்பேன், நிறைய யோசிப்பேன், நிறைய தியானிப்பேன், அதை குறித்த நன்மை தீமைகளை கவனிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் யாரோ சொன்ன அந்த நல்ல ஆலோசனைகளை அப்படியே ஜெபத்துல வைப்பேன். நான் சிந்திக்கிறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு, அதை பண்ணலாமா வேண்டாமா நிச்சயம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை அப்படி தேவ சுகத்தில் ஜெபத்துல வைப்பேன். ஆண்டவரே இப்படி எல்லாம் வந்திருக்கு, இப்படி செய்தா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு நாள் நான் யோசித்தேன், இதோ உங்களோட சமூகத்தில் வைக்கிறேன், உங்களுடைய வெளிப்பாட்டை தாருன்னு சொல்லி. அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1-2 நாளுக்குள்ள எனக்கு அழகான ஒரு வார்த்தை வரும், ஒரு தரிசனம் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு தெளிவான தேவனுடைய வெளிப்பாடு நூல் பிடித்ததை போல வரும். ஆனாலும் பாருங்க, ஒரு பக்கம் தேவ மனிதர்கள் ஆலோசனை கொடுக்கறாங்க, மறுபக்கம் நான் ஜெபிக்கிறேன், மூணாவது பக்கம் கத்த வெளிப்பாடு கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு கிடைச்சாலும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு உடனே நான் செய்தது கிடையாது. இது என்னோடு இருக்கிற உடன் ஊழியக்காரர்களுக்கு நல்லா தெரியும். வெளிப்பாடே வந்தாலும் தரிசனமே கிடைச்சாலும் கர்த்தர் தான் சொன்னார் என்றாலும் அதை மீண்டும் காக்க வைத்து பொறுத்திருந்து அதற்கு காலங்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைக்குள் வரும் என்கிற ஒரு உறுதிப்பாடு வந்ததுக்கு அப்புறம்தான் அதை செயல்பாட்டில் கொண்டு வரும். இதுக்கு பேர்தான் என்னன்னா, ஒன்று சத்தியத்தின்படி நடப்பது, 2வது விவேகத்தின்படி நடப்பது. நீ சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று சொன்னா அது ஒவ்வொன்றிலுமே வேகம் இருக்காது, விவேகம் இருக்கும். அதுல இந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டுடைய கிருபையை முன்னிட்டு அடிக்கடி நான் சொல்லிக் கொடுக்கிற பல உபதேசத்துல மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு சத்திய உபதேசம், ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுக்கிற உபதேசம் என்னன்னா, ரொம்ப ஓடாதீங்க, ரொம்ப வேகமா வேலை பார்க்காதீங்க, நிறைய கஷ்டப்படாதீங்க, அங்க போறேன் இங்க போறேன், இந்த கூட்டம் அந்த கூட்டம், எங்கேயுமே அலையாதீங்க. நீங்க ஓடுறதுனால, நிறைய உழைக்கிறதுனால, நிறைய பிரயாசம் பண்றதுனால எந்த ஊழியமும் வளர போறது கிடையவே கிடையாது. எந்த ஊழியமும் விருத்தி அடையவும் அடையாது. அப்ப அதற்கு பதில் பேசாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க, அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஸ்தோத்திரம் வேதத்தை தியானிங்க. கர்த்தர் சொன்னா மட்டும் எங்கேயாவது 100 முறை வெளிப்பாடு வந்தா 1 முறை போங்க. நீ இருக்கிற இடத்துல இருந்து செய்கிற ஊழியம் சக்சஸ் ஊழியமா இருக்கும். ஓடி ஓடி செய்கிற ஊழியம் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிற ஊழியமா இருக்கும். ஏன்னாக்கா இங்கு தேவனுடைய காரியத்துல வேகம் தேவையில்லை, அங்கே விவேகம் தான் கண்டிப்பா தேவை. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாருங்க, அவர் சத்தியத்தை தான் போதித்தார். பரலோகம் என்கிற சத்தியம், தேவ ராஜ்யம் என்கிற சத்தியம், பிதா என்கிற சத்தியம், கடைசி காலம் என்கிற சத்தியம், மனந்திரும்பலின் சத்தியம், ஞானஸ்நான உபதேச சத்தியம். அவர் சத்தியத்தை தான் நிறைய போதித்தார். ஆனா அந்த சத்தியத்தை தெக்கபோலி அப்படின்ற நாட்டுக்கு சொல்லணும், கலிலேயா நாட்டுக்கு சொல்லணும், பெத்தானியா நாட்டுக்கு சொல்லணும், நாசரேத்துக்கு சொல்லணும், எருசலேமுக்கு சொல்லணும், இன்னும் பல இடங்களுக்கு சொல்லணும்.
அவர் போக வேண்டிய இடம், போக வேண்டிய இந்த பட்டணம், போய் சத்தியம் சொல்ல வேண்டிய நாடுகள் நிறைய இருக்கு. அவளை இருந்தாலும் பாருங்க, அவர் பெரும்பாலும் எதுல போனார்னா படகுல தான் போனார். படகுல. பவுல் கூட கப்பல்ல போனாலும் பைபிள்ல இருக்கு. ஆனா இயேசு பயணம் செய்ததுல பெரும்பாலான வாகனம் படகுதான். ஒரு பெரிய கப்பல் கூட கிடையாது. அவரு சத்தியத்தை தானே பேசுறாரு, ஜனங்களை சத்தியத்துல நடந்துக்குன்னு சொல்லதானே போறாரு. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு நல்ல அருமையான கப்பல்ல போயிருக்கலாமே. அன்னைக்கு கப்பலே கிடையாதா? நிறைய கப்பல் இருந்துச்சு. மிதுனம் அப்படின்ற கப்பல் இருந்துச்சு, அரிமத்தியா என்கிற கப்பல் இருந்துச்சு, அப்புறம் நங்கூர போடக்கூடிய கப்பல் இருந்துச்சு, பாய்மர கப்பல் இருந்துச்சு, இப்படி விதவித வேகமான கப்பல் இருந்துச்சு, நிறைய கப்பல் இருந்தது. ஆனா அவர் சத்தியத்தின்படி ஜனங்க நடக்கணும் விரும்பினாலும், சத்தியத்தை போதிக்க போகிறவராய் இருந்தாலும் அவர் படகுல தான் பயணம். இதுல ஒரு இடத்துல நான் ஒரு சத்தியத்தை காமிக்க முடியும், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதே சமயத்துல அது ரொம்ப ஜோக்காவும் இருக்கும். என்ன ஜோக் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஆண்டவர் நல்ல ஊழியம் செய்துடுவார். ஊழியம் செய்தோட ஜனங்க கூட்டமா அவரை நெருக்கி தள்ளி பலமா கிரியை செய்வாங்க. இப்ப எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நல்லவே அந்த படகுல ஏறி அக்கறைக்கு போவார். அங்க அக்கறையில போய் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு போவார். நீங்க நல்லா கவனிக்கணும், இவர் ஊழியத்தை செஞ்சுட்டு சீசர்ல கொண்டுட்டு படகுல போறார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குது. அப்போ இவர் படகுல போவார். இவர் படகுல போய் அக்கறையில சேருவார். பாருங்க, அங்க ஆச்சரியம் காத்திருக்கும். இவர் படகுல போறதுக்கு முன்னாடி ஜனங்க நடந்தே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. நடந்தே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இவர் போன படகு எவ்வளவு வேகத்துல போயிருப்பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஜனங்க நடைய விட இயேசுவின் படகு பயணம் அவ்வளவு மெதுவா தான் இருந்திருக்குது. கர்த்தர் நல்லவன். அந்த அளவுக்கு ஆண்டவர் வேகத்தை அல்ல, அவர் விவேகத்தையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்தார். எனக்கு அந்த வேத பகுதி ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்புறம் நான் சில வேத பண்டிதர்கள், வேதாகம ஆய்வாளர்கள், சில வீட்டுக்கு வந்த முதிர்ந்த போதகர்கிட்ட காட்டி கேட்டாக்கா அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. பாஸ்டர், நீங்க கேட்கறதே வித்தியாசம், ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அமைதியை ஒதுங்கிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் சத்தியத்தின்படி நடக்கிறதுக்காகத்தான் ஜனங்களுக்கு போனார். சோதரம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. ஆனால் அங்க அவர் போறதுக்கு பயன்படுத்தினது பெரும்பாலும் படகை தான் பயன்படுத்தினார், நிதானமாய். அதே சமயத்தில் நிதானத்தோடு அவர் பேசின சத்தியங்கள், வசனங்களை பார்த்து நல்ல விவேகமாயிருந்தது. திடீர்னு ஒரு ஆள் வந்தான். ஆண்டவரே, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, நீர் சொல்லும். அப்படி பட்ட பகல்ல வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில வச்சு பகிரங்கமா கேட்கிறோம். இப்போ இவர் பதில் சொல்லிதான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே கரெக்டா பாருங்க, அவர் சொன்னா, ஓட்ட இருக்கிற ஒரு பணத்தை காட்டு அப்படின்னாரு. அவன் உடனே ஒரு காயின் எடுத்து காட்டுறான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த பக்கம் ராயனுடையது இருக்கு, அந்த பக்கம் இப்படி இருக்கிறது. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த 3 யோவான் 3ஆம் வசனத்தின்படி நாம் சத்தியத்தின்படி நடந்து கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சத்தியத்தின்படி நடந்தாக்கா நம்முடைய ஜீவியத்துல ஓவர் ஸ்பீடு இருக்கவே இருக்காது. அது நல்ல நிதானமா, நிறுத்தி, பொறுமையா, கவனமா தான் இருக்கும். நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்கார தேவ பிள்ளை ஸ்தானாபதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப உங்க பேச்சு ரொம்ப நிதானமா இருக்கு பாஸ்டர், நிறுத்தி பேசுறீங்க, பொறுமையா பேசுறீங்க, ரொம்ப அமைதியா பேசுறீங்க. ஒரு வார்த்தை பெரிய வரியை சொல்லிட்டு 2வது ஒரு அதே வரியை திரும்ப சொல்றீங்க, ஆனா பெறலாம
சொன்னது அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, என்னுடைய கல்வி அறிவினால் எனக்கு வந்தது கிடையவே கிடையாது. நான் பார்த்த பின்பற்றிய தலைவர்களுடைய சொற்பொழிவினால் எனக்கு வந்ததே கிடையாது. இது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த சத்தியம். சத்தியத்தின்படி நடக்கிறோம் என்று சொன்னால் பொறுமையாய் நடக்க வேண்டும். பொறுமையாய் நடக்கிறோம் என்று சொன்னால் அடுத்து அதை நல்ல விவேகமாய் நடக்கும். இப்ப இயேசு பயணம் செய்யறதுக்கு பயன்படுத்தினது முதலாவது படகு என்று சொன்னேன். இது தண்ணீர் வழி பயணத்துக்கு, கடல் மார்க்க பயணத்துக்கு, நதி மார்க்க பயணத்துக்கு. சரி, தரை மார்க்க பயணத்துக்கு, சாலை மார்க்க பயணத்துக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினார் பாருங்க. அன்னைக்கு கோவேறு கழுதைகள் இருந்துச்சு, அப்புறம் வேகமான கழுதை இருந்துச்சு, எகிப்தின் கழுதைகள் இருந்துச்சு, அப்புறம் குதிரைகள், கோவேறு குதிரைகள் இருந்துச்சு, எகிப்தின் குதிரை பைபிள்ல இருக்க குதிரைகள்ல ரொம்ப வேகமான குதிரைகள் எகிப்தின் குதிரைகள் தான். அந்த எகிப்தின் குதிரைகள் இருந்துச்சு. ஆனா இயேசுவை பாருங்க, தப்பி தவறி ஒரு நாள் கூட குதிரையில ஏறி டடக்கு போனோம்னு சொல்லி, ஓ சீக்கிரம் போவோம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அப்படி போகவே இல்லை. அந்த தரைவழி மார்க்க ஊழியத்துக்கு, அந்த சத்தியத்தை போதிக்கிற ஊழியத்துக்கு கூட அவர் கழுதையத்தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்துல நிதானமாயிருந்தாரு, எந்த அளவுக்கு ஆண்டவர் விவேகமாயிருந்தார் பார். சத்தியத்தில் நடக்கிறேன் என்று சொன்னா, ஓ என் பேரை சத்தியகுமார் என்று மாற்றிக்கொள்வதோ, அல்லது ஸ்தோத்திரம் இது எருசலேமின் வீடு என்று வீட்டுக்கு எருசலேமின் பேரை வைக்கிறதோ, அல்லது பிள்ளைகளுக்கு மூதாதையர்களுடைய பரிசுத்தவானுடைய பேரை வைக்கிறதோ, இது எல்லாம் சத்தியத்தின்படி நடப்பதல்ல. சத்தியத்தின்படி நடப்பது என்பது முதலாவது பொறுமையாய் நடப்பது, இரண்டாவது விவேகமாய் நடப்பது. அதற்கு ஏற்ற ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து தான். அன்னைக்கு எத்தனையோ வாகனங்கள் இருந்துச்சு, ரதங்கள் இருந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு, வேகமான கழுதைகள் இருந்துச்சு, வேகமான குதிரைகள் இருந்துச்சு, அப்புறம் நல்ல கப்பல்கள் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும் ஆண்டவர் நடந்து போனார், இரண்டாவது படகுல போனார், மூணாவது கழுதையில போனார். அவருடைய 3 பிரயாணம், ஒன்று நதி பயணம், இரண்டாவது கடல் படகு பயணம், மூன்றாவது கழுதை பயணம். இந்த 3 பயணமும் பாருங்க, இன்னைக்கு எந்த மனிதர்களும் விரும்பாத பயணம். நீ நடந்தே ஊழியத்துக்கு போயிட்டு வா அப்படின்னா எத்தனை பேர் ஊழியம் செய்வாங்க? ஊழியம் செய்து ஒரு கழுதை, ஒரு ஸ்கூட்டர் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை வெறுத்துடுவான். சரி, கர்த்தர் நல்லவே. நீங்க சாதாரண ஒரு படகு மாதிரி ஒரு சின்ன டீ போதும், சாதாரண வெஹிக்கிள் போதும், இல்லாட்டி ஒரு சைக்கிள் தரும், சைக்கிள்ல ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாக்கா அது இன்னைக்கு அது ஒரு பெரிய மரியாதை கேடா, மானக்கேடா, அவமானக்கேடா நினைக்கிற காலமா மாச்சு. எனக்கு படகெல்லாம் தேவையில்லை, சைக்கிள்லாம் வேண்டாம். கர்த்தர் நல்லது. சரி, அடுத்தது ஆண்டவர் செய்தது என்ன? கர்த்தர் நல்லவே. நட சுதந்திரம் இங்கு கர்த்தர் நல்லவ. ஒன்று படகுல, இரண்டாவது நடந்து, மூன்றாவது கழுதையில. கர்த்தர் நல்லவர். கழுதை குறித்து நான் விவரிக்க இங்க நேரம் இல்லை. ஆனா சூத்திரம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கழுதைக்கு ரொம்ப பெரிய மரியாதை கிடையாது. ஆனா ஒரு மரியாதை இல்லாத மிருகத்துல அவர் அழகா பிரயாணம் பண்ணினார். ஏன்னா சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ரொம்ப வேகமா, ரொம்ப தீவிரமா, ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் நிதானமாய் நடப்பார்கள். ஓ சூத்திரம் பொறுமையாய் நடப்பார்கள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு விசுவாச ஜனமே, எனக்கு ரொம்ப பிரியமான அன்பு சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரர்களே,
உங்க வாழ்க்கையிலே சத்தியம் என்பது இந்த விதத்திலே, கர்த்தர் நல்லவே, நிதானமாய் பொறுமையாய் நடக்க வைக்கிறதா, நல்ல விவேகத்தோடு நடக்க வைக்கிறதா என்பதை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. சில சொல்றாங்க, எனக்கு வேகமான வண்டி இருக்கணும், அதுக்காக எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருந்தா இன்னும் அதை பண்ணிருவேன், இதை பண்ணிருவேன். என் ஊழியத்துல நான் நிறைய பார்த்துட்டேன். அது இருந்தா இது இருந்தா பண்ணிருவோம் நானும் நினைச்சேன். அது இல்லாத போது செய்த ஊழியத்தை எல்லாம் இருக்கிற போது செய்ய முடியல. அப்போ மனசாட்சி குத்துது. எதுவுமே இல்லாத போது அப்படி இருந்தமே, எல்லாம் இருக்கிற போது இப்ப இப்படித்தானே இருக்கிறோம்னு ஏன் மனசாட்சியும் குத்துது. அப்ப தேவனுடைய சமூகத்துல நானே பல நேரத்துல எனக்கு குற்றமுள்ளவனாகவே கருதுகிறேன். அன்னைக்கு இருந்த தீவிரமா முடியல, அன்னைக்கு இருந்த வைராக்கியமா முடியல, அன்னைக்கு இருந்த பயங்கர வல்லமையா முடியல. ஆனா இன்னைக்கு எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்ப நல்லா கவனிக்கணும், சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறா என்று சொன்னால், முதலாவது வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவாயிருக்கட்டும், பிள்ளைகள் பெற்றோர் நட்பாயிருக்கட்டும், ஊழியம் விசுவாசிகள் பந்தமாயிருக்கட்டும், விசுவாசிகள் தொடர்பாயிருக்கட்டும், அதுல ரொம்ப பொறுமையாய் இருங்க. இரண்டாவது, விவேகமாய் நடக்க பழகுங்க. அதற்கு முதலாவது இடம் கொடுக்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளாது. சரி, இப்ப சத்தியத்தின்படி இந்த 3 யோவான் 3ஆம் வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கணும். நடந்துட்டா இப்போ பொறுமை வந்துச்சு, விவேகம் வந்து. இதனால என்னையா பலன் அப்படின்னாக்கா, அதற்கு பலன் இல்லாம போகல. அதற்கு அருமையான பலனை பாருங்கள். அந்த 3 யோவான் 3ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய உண்மையை குறித்து. அல்லேலூயா. சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் பொறுமையோடும் விவேகத்தோடும் நடக்க ஆரம்பித்து விட்டால், அவர்களுக்குள் தானாகவே முளைக்கிற அருமையான ஒரு ஈசாயின் துளிர் ஒன்று இருக்கிறது. அந்த ஈசாயின் துளிர் என்னன்னா, உண்மை என்கிறதான அற்புதமான ஒரு துளிர். உண்மை என்கிற அற்புதமான ஒரு துளிர். என் ஊழியத்துல நான் ஊழியம் செய்து ரொம்ப மனமடிவான, ரொம்ப விசனப்பட்டு, ரொம்ப துக்கப்பட்டு போன ஒரு சம்பவம், ஒரு பெரிய ஊழியம் உண்டு. இப்போ எப்படி நாங்க கரங்கொடுக்கும் ஊழியத்தை தமிழ்நாட்டின் மாவட்டம் முழுவதும் செய்து வருகிறோமோ, முன்ன ஒரு முறை இந்தியாவின் மாநிலங்களுக்கு போய் செய்ய ஆரம்பிச்சோம். ஹரியானா மாநிலத்துக்கு போனோம், ஒரிசாவுக்கு போனோம், அப்புறம் பஞ்சாபுக்கு போனோம், அப்புறம் டெல்லிக்கு போனோம், அப்புறம் நல்லவை இன்னும் சில மாநிலங்களுக்கு. அப்ப போகும்போது இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் அந்தமான் போனோம், நிக்கோபார் போனோம். இங்கெல்லாம் போய் ஊழியக்காரர்களை தாங்கணும். இதுல ஒரு முறை நானும் என் மூத்த மகனும் கிட்டத்தட்ட 4 விமானங்கள் பிடிச்சி 4 விமானங்கள், 8 கார்கள், 2 பேருந்துகள் மற்றும் சில வாகனங்களை பயன்படுத்தி பஞ்சாப், ஹரியானா போன்ற சில மாநிலங்கள்ல நம்ம இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா உதவி செய்ய போயிருக்கோம். போகும்போது நம்ம ஊழியத்தின் மூலமா கிட்டத்தட்ட தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்று 3 மொழிகளில் தனித்தனியா அச்சிட்ட மிக அழகான வசன போர்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 வசன போர்டு அச்சடித்திருக்கிறோம். அது நல்ல ஒரு ஸ்ட்ராங், நல்ல நம்ம செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுவுமே ரொம்ப ஒர்த்தபுல்லா, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பண்ணுவோம். மேலே கீழே ஸ்டீல் போட்டு நல்ல கயர்லாம் கட்டி ஒரு 10,000 போர்டு அவங்களுடைய இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்ல பண்ணிருக்கோம். அப்புறம் நிறைய கொடைகள், அப்புறம் நிறைய வால் கிளாக்கு, அப்புறம் மிஷினரிகளுக்கு அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் ட்ரெஸ்ஸஸ், இப்படி ஏராளமான பொருட்களை நிறைய வாங்கி ப்ளூ டாட் கொரியர் மூலமா பல ஆயிரக்கணக்கான ஏராளமான பணத்தை கொட்டி எங்களுக்கு முன்னாடி அங்க அனுப்பிட்டோம்.
ப்ளூ டாட் கொரியர் மூலமாக அங்க போயிருச்சு, அங்க இறங்கியாச்சு. எங்களுக்கு நாங்க வர்ற நேரத்துல அங்க நிறைய இடத்துல ஊழியக்காரர் கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு செய்தியை கொடுத்து அபிஷேகத்தில் நடத்தி அவங்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட கொடுக்கிறது. இதுல ஊழியக்காரர்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாம ஊழியக்கார மனைவிகளுக்கு அப்புறம் பிள்ளைகளை ஏமாத்திடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். கிட்ஸுக்கு வேண்டிய செட்டு ஒரு காம்போ கிட்ஸ் காம்போ பேக் என்று சொல்லி அதுல திறந்து பார்த்தா உள்ள பென்சில் இருக்கும், பேனா இருக்கும், அலிவர் ரப்பர் இருக்கும், அப்புறம் ஸ்கெட்ச் இருக்கும், கலர் பென்சில் இருக்கும், இன்னும் ஒரு டாய்ஸ் இருக்கும், ஒரு எல்லாமே அது ஒரு தனி அப்படியே எடுத்தோம். இவ்வளத்தையும் எடுத்து கொண்டு போய் நாங்க அங்க போய் அந்த ஊழியத்தை செய்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி ஒவ்வொரு இடத்துல கொடுத்துட்டு கர்த்தர் நல்ல வேற அதுல லோக்கல் இருக்கிற சில ஊழியக்காரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்தடுத்த ஊழியங்களுக்கு நாங்க போக ஆரம்பிச்சோம். அப்பதான் நான் பார்த்து ரொம்ப व्यसனப்பட்ட துக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் 3 ஸ்தாபனம் 4 ஸ்தாபனம் குறைஞ்சது 2ல இருந்து 3 ஸ்தாபனத்திலையாவது ஐக்கியமா இருக்கும். 2வது மிகப்பெரிய வேதனை என்னன்னா, நாங்க போனது பாஸ்டர்ஸ் அந்த மிஷனரிகளை தாங்கிறதுக்கு. ஐயோ காட்டுல ஊழியம் செய்யறாங்க, மலையில ஊழியம் செய்யறாங்க, கிராமத்துல ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களை தாங்கிறதுக்காக பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு நாங்க போயிருக்கோம். அங்க போய் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல போய் முன்னாடி மேடையில் நிக்கிறோம். அங்க நிக்கிறதுல 2 பேர் மட்டும் பாக்குறதுக்கு அவலட்சணமா ரொம்ப பரிதாபப்பட்டவங்களா இருந்தாங்க. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா கோட்டு பூட்டு பயங்கர டை கட்டி அப்படியே பல 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 வஸ்திரம் உடுத்தி அவங்க அவங்க கையில வச்சிருக்க ஹேண்ட்பேக் அவங்க யூஸ் பண்ற அந்த பொருட்களை பார்த்தா அவ்வளவு கிராண்டா அவ்வளவு ரிச்சா இருக்கு. அந்த மேடலுக்கு 2 பேர் மட்டும் பரிதாபமா நின்னாங்க. அந்த 2 பேர் யாருன்னா நானும் என் மகன் மட்டும்தான். எங்க சட்டையும் பேண்ட்டும் ஒண்ணுதான். அங்க அவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன பயம்னா, மிஷனரிகளை பார்க்க போறோம், அவங்களுக்கு உதவி செய்ய போறோம். அங்க நம்ம பெருமையை காட்டக்கூடாது, பெருசா பண்ணுவோம், எங்களை முடிஞ்ச வரைக்கும் தாழ்த்தி போறோம். ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படி செல்வந்தர்களா பயங்கர அவங்க ஊழிய ஸ்தலங்கள், அவங்க ஆலயங்கள், அவங்களுடைய ஊழியம் செய்யற இடங்களை போய் பார்க்கிறோம். ஜனங்கள் இல்ல, ஆத்துமாக்கள் இல்ல, விசுவாசிகள் இல்ல. எனக்கு பெரிய வேதனை, மகா பெரிய துக்கம். நாங்க எங்களை ஒரு ஊழியக்கார் கார்லயே கூட்டு போனார். அவர் கார்ல கூட்டு போய் எல்லா இடத்துலயும் இப்ப அந்த காரை பத்தின ஒத்த விரல்ல தான் ஓட்டுறாரு. அவர் கைப்பட்ட பாவையா அந்த கார் அப்படியே கீழ்படியுது. முன்னாடி போலீஸ் குரூப்ல இருக்கிற ஒரு போர்டு மாட்டிட்டு இருக்கு. நானும் என் மூத்த மகனும் போயிட்டு இருக்கோம். கூட எங்களுக்கு கோஆர்டினேட்டரா இருக்க ஒரு சீப் ஊழியக்கார கூட இருக்காரு. அந்த டிரைவரும் ஒரு ஊழியக்காரு. ஒரு டோல்கேட், அந்த டோல்கேட்ல 20 ரூபாய் அந்த ஃபீஸ். அந்த 20 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் எங்களையும் வச்சுக்கிட்டு அந்த ஊழியக்கார் பயங்கரமான ஆர்குமெண்ட். நான் போலீஸ் குரூப்ல இருக்கிறேன், அதுல என்னை இப்படி வச்சிருக்காங்க, நான் இந்த போஸ்டிங்ல இருக்கேன், நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் முடிச்சு கடைசியா திரும்பி மீண்டு வெளியே வந்தோன்னு கேட்டேன், எவ்வளவு பணம் கட்டுங்களேன்? ஒன்லி பாஸ்டர் 20 rupees ஒன்லின்னாங்க. அந்த 20 ரூபாய்க்காக அவர் அங்க பண்ணின பயங்கர காரியம். இப்ப இதெல்லாம் பார்த்த போது மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனை. ஜனங்கள்கிட்ட சொல்லி கெஞ்சி கையேந்தி சேர்த்து சேமிச்சு அதை இங்க கலெக்ட் பண்ணி நிறைய பார்சல் பண்ணி அதை ப்ளூ டாட்ல போட்டு விமானம் மூலமா நாங்க அனுப்பின பார்சல் எல்லாமே விமானத்துல போய் இறங்குச்சு. விமானம் மூலமா அனுப்பி அங்கிருந்து லாரி வச்சு எடுத்து அதை நிறைய பிரிச்சு அதுக்கு ஒரு வேன் வச்சு மாநிலமா தூக்கிட்டு போய் பார்த்தா நிறைய பேருடைய ஜீவியம் சத்தியத்தின்படி நடக்காத ஜீவியமா இருந்தது. ஆத்துமாக்கள் இல்ல, ஜனங்க இல்ல, விசுவாசிகள் இல்ல. ஆனா இவங்களுடைய ஜீவியம் வேறு விதமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கடைசி காலத்துல நீ சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்கிற மனுஷனுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தை இன்னைக்கு 2000 வருஷமா இந்த பூமி முழுவதும் இருக்குன்னாக்கா அதை உண்மையான ஒரு ஜீவியம்.
இந்த சத்தியத்தின்படி நடக்கிறோட ஜீவியம் மூன்றாவது எப்படி இருக்கும்? உண்மை நிறைந்ததாய் இருக்கும். பேசுகிற பேச்சுக்கும் செய்கிற கிரியைக்கும் மாறுபாடு இருக்காது. அது உண்மை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறதை போலவே தனக்கு நியமிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் அவர்கள் பயப்படுவார்கள். அதுதான் உண்மையின் வெளிப்பாடு. உண்மை என்பது நான் உண்மையா சொல்ற பாஸ்டர் அப்படின்னு அடிச்சு பேசுறது உண்மை கிடையாது. நான் உண்மையா சொல்றேன் சொல்லாமலேயே மற்றவர்கள் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் விடிஞ்சதுல இருந்து அடையிறதுக்குள்ள ஒரு 15 முறையாவது புருஷன்கிட்டையோ புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையோ 2 பேர்கிட்ட வேற ஆட்கள்கிட்டையோ நான் உண்மையா சொல்றேன் தெரியுமா, நான் உண்மையா பேசுறேன் தெரியுமா, நான் சொல்றது உண்மையில நீங்க நம்பணும் தெரியுமான்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையா இருக்கிறது உண்மை. அந்த சத்தியம் உங்களை உண்மையா நடத்துதுன்னா உண்மையதான் பேசுறேன் நீங்க ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? அது தேவையே இல்லை. கொளறல் இல்லை, ஒளறல் இல்லை, தடுமாற்றம் இல்லை, படபடப்பு இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, அங்கலாய்ப்பு இல்லை. இது எதுவுமே இல்லைன்னா அங்க உண்மை தலை தூக்கி நிக்குதுன்னு அர்த்தம். உண்மையே இல்லாம உண்மையதான் செய்தோம் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா அங்க மனசும் எரியும், உடம்பும் படப்படும். அப்போ இந்த சத்தியம் ஒரு தேவ பிள்ளையை எப்படி நடத்துது? முதலாவது பொறுமையோடு நடத்துது, 2வது விவேகத்தோடு நடத்துது, 3வது இந்த சத்தியம் ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிற விதம் உண்மையில் நடத்துகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிடல, சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு. எப்படி இருக்கீங்க? முடியலன்னா முடியல, நல்லா இருந்தா நல்லா. மாத்தி பேசவே வேண்டாம். ஒரு உண்மை. இந்த சத்தியத்தில் நடக்கிற ஜீவியம் அது சிறியோரானாலும் பெரியோரானாலும் உண்மையில் நடக்க வைக்கும். அது உண்மையில் இருக்க வைக்கும். அப்படி இருக்க வச்சாதாங்க அதுக்கு பேர் சத்தியம். இல்லைன்னா அதுக்கு பேர் வெறும் வசனம். வெறும் வசனம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய இருக்கு. அந்த வசனம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை சத்திய வசனம். அது மனைவிக்கும் உண்மை, புருஷனுக்கும் உண்மை, பிள்ளைகளுக்கும் உண்மை, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக உண்மை, ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு முன்பாக உண்மை. ஒருவரோடு ஒருவர் உண்மையா இருக்க வைக்கிறதா இந்த சத்தியம். உண்மையா நடக்க வைக்கிறதா இந்த சத்தியம். அப்ப சத்தியத்தின்படி நடப்பது என்றால் நம்பர் 1 பொறுமையோடு நடப்பது, நம்பர் 2 விவேகத்தோடு நடப்பது, நம்பர் 3 நல்ல உண்மையாய் ஜீவிப்பது. கர்த்தர் நல்லவை. 4வதாக இந்த சத்தியத்தின்படி நடக்கிற ஜீவியம் 4வது என்ன செய்கிறது தெரியுமா? நல்ல சாட்சியுள்ள அனுபவத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த 3 யோவான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னோட உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, அல்லேலூயா, சாட்சி அது யாரானாலும் சரி, நான் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான், சத்தியத்துக்கு பயந்து நடக்கிற தேவ மனுஷன் என்கிற அந்த சிந்தை இருந்தாக்கா உங்க ஜீவியம், உங்க நடக்க, உங்க பேச்சு, நீங்க இல்லாத போது உங்களை குறித்து ஜனங்க சாட்சி கொடுப்பாங்க. நீங்க இருக்கும் போதல்ல, இப்ப நான் இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட ஐயா வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா, பிரசங்க எப்படி சூப்பரா பண்ணீங்க தெரியுமா, இதுக்கு இந்த விளக்கத்தை வேற யாருமே கொடுத்தது இல்ல, பசங்க நீங்க தான் கொடுத்தீங்க. இது ஒரு விசுவாசி ஊழியக்காரனை புகழுவது, இல்லாட்டி அன்பின் நிமித்தம் கனம் பண்ணுவது. ஆனா சாட்சி என்பது இது கிடையாது. சாட்சி என்பது எது தெரியுமா?
நான் இல்லாத போது ஏன் ஜனங்கள் மற்றவர்கள்ட்ட போய் எங்க பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றார், எங்களுக்காக இப்படி அழுகிறார், இப்படி ஒரு பரிந்து பேசும் ஜெபத்தை ஏற்படுத்துகிறார், இப்படி 100 வசனத்தை வாசிக்க வைக்கிறார், எந்த ஊழியத்தில் இல்லாதபடி 100 அல்லேலியா சொல்ல வைக்கிறார், இப்படின்னு சொல்லி நான் இல்லாத போது எனக்கு தெரியாமல் வேறு ஒரு இடத்தில் போய் நன்மையானதை பேசி அந்த செய்தி சுத்தி வளைச்சு என்கிட்ட வருமானா அதுக்கு பெயர் தான் சாட்சி. அப்ப சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிச்சா 4வதா அந்த சத்தியம் நம்ம எங்க கொண்டு போகும், நல்ல சாட்சியில கொண்டு போய் நிறுத்தும். வேதத்துல 3 பேருடைய சாட்சிய மகிமையின் சாட்சியா சொல்லலாம். முதலாவது சாட்சி என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மோசேயின் சாட்சி. நீ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய் என்கிற சாட்சி. 2வது சாட்சி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டதை போல தாவீதை குறித்த சாட்சி. நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிற சாட்சி. 3வது சிறந்த சாட்சி யாருன்னா யோவாஸ்நானகனுடைய சாட்சி. ஆண்டவர் சொன்னார் யோவாஸ்நானகனை குறித்து, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான்ஸ்நானகனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இந்த யோவான்ஸ்நானகனை கொடுத்து அவன் பெரிய தீர்க்கதரிசின்னு கர்த்தர் சாட்சி கொடுத்துட்டார். அப்போ ஆதியிலே மோசையின் ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு சாட்சி. அதன் பின்பு தாவீதுடைய ஓசத்திரம் சங்கீர்த்தனங்கள், அவன் நிறைய சங்கீதம் பாடினவன், ஆராதனை ஜீவியம் 2வது ஒரு சாட்சி. 3வது யோவாஸ்நானகனோட வாழ்க்கை, ஓ கர்த்தர் நல்லவன், அவன் ஜீவியமே ஒரு சாட்சி. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவாஸ்நானகனை பார்க்கலாம் பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஜீவியமே சாட்சி. ஆவிக்குரிய அனுபவம் சாட்சி, ஆராதனை துதி சாட்சி, ஜீவியமே சாட்சி. அப்போ இவங்க எல்லாம் யாருன்னா சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்பட்டவர்கள், சத்தியத்தின்படி நடந்தவர்கள். மோசே சத்தியத்துக்காகவே ஜீவித்து நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தின அற்புதமான தேவ மனிதன். தாவீது நல்ல துதி, ஆராதனை, சங்கீதம் இவைகளை ஏற்படுத்தி நல்ல துதியின் அனுபவங்களை கொண்டு வந்த சாட்சியின் மனுஷன். 3வது யோவான்ஸ்நானகன் சத்தியத்துக்காகவே ஜீவனை கொடுத்த இரத்த சாட்சி. இப்படிப்பட்ட சாட்சியின் ஜீவியம் இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு உண்டு. இந்த ஆழமான உபதேசத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, மோசையை போல உங்க ஜீவியத்துல ஓ கர்த்தர் நல்லவே, ஆவிக்குரிய அனுபவத்துல ஆவியின் மண்டலங்களை நீங்கள் அடைந்தது உண்டா என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபையும் தயவும் உண்டாவது. 2வது தாவீதை போல இரவும் பகலும் ஆராதிக்க, இரவும் பகலும் பாட்டு பாட, இரவும் பகலும் ஸ்தோத்தரிக்க உங்களால் முடிகிறதா? ஒரு வேதனையான சம்பவத்தை நான் சொல்லும்படி கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஆதி பிதாக்கள் என்று சொல்லக்கூடிய முற்பிதாக்களாகிய ஒரு 20 வருடம் 25 வருடம் குறைந்தபட்சம் 15 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் நல்ல முதிர்ந்த விசுவாச தேவ பிள்ளைகள் ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா, அதிகால நேரத்துல விசுவாசிகள் வீடுகளிலே அந்த கொட்டு சத்தம் கேட்கும், இல்லாட்டி சத்தம் கேட்கும், இல்லாட்டி மல்கூஸ் சத்தம், அந்த மணிமணியா வச்சுட்டு கிளுக் 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 கிளுக்குன்னு தட்டுறது, அந்த மல்கூஸ் சத்தம் கேட்கும். ஒண்ணு மல்கூசு, இல்லாட்டி டேமரின், இல்லாட்டி ஒரு கொட்டு சத்தம். இது எதுவுமே இல்லையா, கணவன் மனைவி பிள்ளைகள் கையை தட்டி பாடுற சத்தம் எல்லா வீட்டுக்கும் கேட்கும். ஏன்னா அன்னைக்கு வீடுகள் எல்லாம் துதியில இருந்துச்சு, ஸ்தோத்திரத்துல இருந்துச்சு. ஐயோ காலையில ஜெபிக்காட்டி என்ன நடக்குமோ தெரியாத பயம் இருந்துச்சு.
இன்னைக்கு உபதேசமும் அப்படி இல்லை, சத்தியமும் அப்படி இல்லை, பிரசங்கமும் அப்படி இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் மேல கொண்டு வருவாரு, கர்த்தர் நடத்துவாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாமே கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவாரு. இப்படியே சொன்னதுனால சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய ஆராதனை முறைமை எல்லாம் இன்னைக்கு செத்து போய் மடிந்து போயிடுச்சு. அடுத்தது யோவாஸ்நானகருடைய சாட்சி. அது சொல்லணும்னா கண்கள்ல கண்ணீர் தான் வருது. ஒரு காலத்துல ஆராதனைகளும் சரி, விசேஷித்த கூட்டங்களிலும் சரி, ரத்த சாட்சிக்கு அழைப்பு கொடுப்பாங்க. கர்த்தருக்காக சாக ஆயத்தம், கர்த்தருக்காக உயிர் கொடுக்க ஆயத்தம், கர்த்தருக்காக ரத்தம் சிந்த ஆயத்தம், ரத்தம் சிந்து மறிக்க ஆயத்தம். எத்தனை பேர் வர முடியும் அப்படின்னாக்கா சாரசாரையா வாலிப பிள்ளைகளும் திருமணமானவர்களும் அழுதுகிட்டு ஓடி வருவாங்க. இன்னைக்கு ரத்த சாட்சிகளை குறித்த செய்தியும் கிடையாது, ரத்த சாட்சி என்றால் என்ன என்றும் கிடையாது. ஏன்னா சத்தியத்தின்படி நடக்கிற ஜீவியம் இல்லாததுனால இந்த சாட்சியின் ஜீவியம் இல்லை. எனக்கன்பானவர்களே, நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்வதில் ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்தவர்களாகவோ கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வதிலோ எந்த நன்மையும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவோடு வாழ பழகுங்கள், கிறிஸ்துவை போல வாழ பழகுங்கள். கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவை போலவும் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஜீவியம் இந்த 3 யோவான் 3ஆம் வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற ஜீவியமா இருக்கும். அது ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நல்ல விவேகத்தை கற்றுக் கொடுக்கும், 3வது நல்ல அருமையான உண்மையை கற்றுக் கொடுக்கும், 4வது சாட்சியா கொண்டு போகும், 5வது ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த 3 யோவான் 3ஆம் வசனம் சொல்லுது, பொறுமையோடு நடந்து விவேகமா ஜீவித்து சுத்திரம் கத்த நல்லவே அந்த உண்மையை அனுபவித்து சாட்சியை வெளிப்படுத்தினா 5வது என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த 3 யோவான் 3 சொல்லுது, மிகவும் சந்தோஷப்பட்டேன் சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும், ஏசி இருக்கணும், பஞ்சாயத்து இருக்கணும், அப்படி கிடையாது. எது இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. எதுவுமே இல்லையா ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சரீரத்தை சுற்றி என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ இல்லையோ அவங்க ஆவியை சுற்றிலும் சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் அவர்களை சந்தோஷமாகவே வைத்திருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன். அடுத்த மாசம் உதவி செய்யல, மறந்துட்டு. நான் உதவி செய்தாலும் நான் செய்யாவிட்டாலும் அவர் சத்தியத்தின்படி ஊழியம் செய்யறார்னா அவர் சந்தோஷமாகவே இருப்பார். எஸ்எஸ்கேயின் உதவி என்றைக்கும் பெரிய உதவி கிடையாது. சத்தியத்தின்படி வருகிற சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லி முடிக்கிறேன், தயவாய் சத்தியத்தின்படி நடக்க பழகுங்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்க பழகுங்கள், சத்தியத்தின்படி மாற பழகுங்கள், சத்தியமே உங்க வாழ்க்கையாய் இருக்க பழகுங்கள். அப்பொழுது இந்த உலகம் கொடுக்க கூடாததும் இந்த உலகம் எடுக்க கூடாதுமான மாபெரும் சந்தோஷம் உங்க ஜீவியத்துல எப்போதும் நிறைந்திருக்கும், எப்போதும் நிறைந்திருக்கும். இந்த சந்தோஷம் இந்த இரவு நேரத்தில் உங்களை, உங்கள் வீட்டாரை, உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நிரப்பட்டும் என்று ஊழியக்காரனாகி நான் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியத்தின்படி நடக்கிற புத்திரராய், சத்தியத்தில் நடக்கிற புத்திரிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே,
நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளை சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் யார்? எப்படி நடப்பது? அப்படி சத்தியத்தின்படி நடக்கிறதுனால் உண்டாகிற எல்லா நன்மைகள் விளைவுகளை ஆமாண்டவரே, சத்தியத்தின்படி வாழ விரும்புகிற நாங்கள் பொறுமையோடு வாழ நடக்க உதவி செய்யும், விவேகத்தின்படி நடக்க உதவி செய்யும், உண்மையின்படி நடக்க உதவி செய்யும், சாட்சியின்படி நடக்க உதவி செய்யும். ஐந்தாவது, இன்றைக்கு இந்த இரவுக்குரிய ஜெபத்துக்கு வந்த எல்லா சகோதரர்கள், சகோதரிகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் அனைவருக்குள்ளும் 3 யோவான் 3 இயேசுவின் நாமத்தில் நல்ல சந்தோஷம் நிரம்பி வழிவதாக. எல்லா சந்தோஷத்தினால் இவர்களை நிரப்பப்படுவார்களாக. அந்த சத்தியத்தினால் உண்டான சந்தோஷம் இவர்களுக்குள் காணப்படுவதாக. கர்த்தருக்கு நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.